ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பூசணி விதைகள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூசணிக்காய் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான காய்கறி தான். இதோட சதைப்பற்று மட்டும் இல்லாமல் இதோட விதைகளும் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்கு. இதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய துத்தநாகம், ஆரோக்கியமான கொழுப்புகள், மெக்னீஷியம்லாம் நம்ம உடல் நல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதாக இருக்கு. இது உடலுக்கு தேவையான ஆற்றலை கூட கொடுத்துருங்க. பூசணி விதைகளை பெண்கள் ஏன் உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக பூசணி விதைகளை நீங்கள் இனிமேல் சேர்த்துக்குவீங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணிக்காய் விதைகளில் நார்ச்சத்து, புரதம்லாம் நிறைய இருக்கு. இது உங்களோட உணவில் சேர்த்துக்கிறப்ப வயிறு நிரம்பிய உணர்வு அது உங்களுக்கு தந்துடும். ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. அடிக்கடி சாப்பிட்றதையும் தவிர்த்துக்கலாம். உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க உங்களோட உணவில் பூசணி விதைகளை சேர்த்துக்கலாம். இதோடையே ஆரோக்கியமான உணவு முறை, உடற்பயிற்சி நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். நீங்கள் பூசணி விதைகளை எடுத்துக்கிறப்ப கணிசமாக உங்களோட உடல் எடை குறையிறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். வயது முதிர்வை தடுக்கிறதுல பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணி விதைகளில் முதுமையை தடுக்கக்கூடிய பண்புகள் இருக்கு. இது சரும அமைப்பை மேம்படுத்துறதுக்கும் முதுமையோட அறிகுறிகளை தடுக்கவும் உதவுது. சரும ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சிருக்கிறதுக்கும் உங்களோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்க்குறதுக்கும் இந்த பூசணி விதைகள் உதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான மெக்னீஷியம் சத்தை தரதுல பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எலும்புகளோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு மெக்னீஷியம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான சேர்மம் தாங்க. இது உடம்புல இருக்குள்ள அந்த இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. இதனால சர்க்கரை நோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைச்சிக்கலாம். சைவ உணவு சாப்பிடுவாங்கள்ல, அவங்களுக்கு மெக்னீஷியம் தேவையை பூர்த்தி செய்ய பூசணி விதைகளை உங்களோட உணவில் சேர்த்துக்கலாம். மெக்னீஷியம் நிறைந்த உணவுகள் இருக்குல்ல, இது மனசை அமைதிப்படுத்தி பதட்டம், மன அழுத்தத்தை குறைக்க கூட உதவியாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்ப காலத்தில் கருவில் வளர்கிற குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான துத்தநாகம் இருக்குல்ல, இது பூசணி விதைகள் இருக்கு. கர்ப்பிணிகளும் பூசணி விதைகளை உங்களோட உணவில் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பூசணி விதைகள் எடுத்துக்கிறதே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூசணிக்காய் விதையில் இருக்கக்கூடிய விட்டமின் இ இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது. நோய் தொற்று, அலர்ஜியை ஏற்படுத்தும்ல, அந்த நோய் கிருமிகள்ல இருந்து கூட உடலை பாதுகாத்துரும். பூசணி விதைகளில் பூஞ்சை காளான், நுண்ணுயிர் எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் கூட இருக்கு. இது ஆரோக்கியமான செல்களை தாக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை கூட தடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது தான் இந்த பூசணி விதை. பூசணிக்காய் விதைகளில் நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, அது நிறையவே இருக்கு. இதில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், வலி, சிவக்கிறது, வீக்கத்திலேருந்து நிவாரணம் தரதுக்கு உதவியாக இருக்கும். இருந்தாலும் இதை மருந்துக்கு மாற்றாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. மருந்துகளை எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் பூசணி விதைகளையும் எடுத்துக்கலாம். ஏதாவது நோய் தொற்று, உடல்நல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூசணி விதைகளை எடுத்துக்கிறது நல்லது. பூசணி விதைகளை உணவுல எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? பூசணிக்காயை வெட்டி அதில் இருக்குள்ள அந்த விதைகளை பிரித்து எடுத்து உலர்த்தி நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் கூட இந்த பூசணி விதைகளை விற்கிறாங்க. அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பூசணி விதைகளை ஸ்மூத்தி, சாலட், சூப்பு, பிரெட்டு, குக்கீஸ் இதில் கூட நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் தினமும் பூசணி விதைகள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி பூசணி விதைகளை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது இப்போ சாப்பிட்றதுக்கு பாதாம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால நீங்கள் பயப்படாமல் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற
விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.